அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய பிடிஜபியில் பார்க்க இருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் 15வது போட்டியாக KKR மற்றும் SRH அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற உள்ளது. இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த இரண்டு அணிகளுடைய வியூகங்களும் எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளையும் பொறுத்தவரையில் இந்த IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே மொத்தமாக 3 போட்டிகளிலே விளையாடி ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றியினை பெற்று 2 போட்டிகளிலே தோல்வியினை தழுவியிருக்கின்றார்கள். எனவே இந்த இரண்டு அணிகளுக்கும் இந்த போட்டியானது ஒரு மிக முக்கியமான போட்டியாக அமைவதோடு கட்டாயம் இந்த போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நிலையில் காணப்படுகின்ற அணிகளாக இந்த இரண்டு அணிகளும் காணப்படுகிறார்கள். எனவே இந்த போட்டிக்காக இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எமக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளும் இறுதியாக விளையாடிய போட்டியிலே பயன்படுத்தி அதே பிளேயிங் லெவனைத்தான் இந்த போட்டிக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு அணிகளுடைய பிளேயிங் லெவனும் கிட்டத்தட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு அதிரடியான பிளேயிங் லெவனாகவே காணப்பட்டது. எனவே பிளேயிங் லெவன் சமபலம் வாய்ந்ததாக காணப்பட்டாலும் இந்த போட்டியிலே பல விடயங்கள் KKR அணிக்கு ஒரு சாதகமான தன்மையினையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானம் KKR அணியினுடைய சொந்த மைதானமாக இருப்பது அவர்களுக்கு ஒரு சாதகத்தன்மையினை ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த காலங்களிலே SRH மற்றும் KKR ஆகிய இரண்டு அணிகளும் இந்த மைதானத்திலே 10 போட்டிகளிலே விளையாடி அதில் 7 போட்டிகளிலே KKR அணியினர் வெற்றியினையும் வெறும் 3 போட்டிகளில் மட்டுமே SRH அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதும் இந்த இடத்திலே KKR அணியினருக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றது. அதே போன்று கடந்த 3 வருடங்களிலே இந்த இரண்டு அணிகளும் 7 போட்டிகளிலே விளையாடி அந்த 7 போட்டிகளிலே 5 போட்டிகளில் KKR அணியினர் வெற்றியினையும் 2 போட்டிகளில் மட்டுமே SRH அணியினர் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அதிலும் கடந்த IPL 2024 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே இந்த இரண்டு அணிகளும் 3 போட்டிகளிலே விளையாடி 3 போட்டிகளிலும் KKR அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதும் இந்த இடத்திலே KKR அணியினருக்கு மேலும் ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றது. அதே போன்று இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பொறுப்புகளை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மொத்தமாக 28 போட்டிகளிலே விளையாடி அதில் 19 போட்டிகளில் KKR அணியினர் வெற்றியினையும் வரும் 9 போட்டிகளில் மட்டுமே SRH அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் கடந்த காலங்களிலே முற்றுமுழுதாக SRH அணியிற்கு எதிராக மிகச்சிறந்த பொறுப்புகளை KKR அணியினர் வெளிப்படுத்தியிருப்பதன் அடிப்படையிலும் இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானம் KKR அணியினுடைய சொந்த மைதானமாகவும் அந்த மைதானத்திலே SRH அணியிற்கு எதிராக மிகச்சிறந்த பொறுப்புகளை வெளிப்படுத்தியிருப்பதன் அடிப்படையிலும் தற்பொழுது ஒரு மிகச்சிறந்த கட்டமைக்கப்பட்ட ஒரு பிளேயிங் லெவன் இந்த இரண்டு அணிகளுக்கும் இருப்பதன் அடிப்படையிலும் என்னை பொறுத்தவரையில் இந்த போட்டியிலே KKR அணியினர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகளவாக அமைந்திருக்கின்றது என்பது எனது எண்ணம். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.